ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் முனிஷ் சேனல். இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கான்வெகேஷன் காலேஜ் முடிச்சுட்டு இந்த நாளுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நான் ஏன் போகிறேன்னு தெரியல, நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன். இவ்வளோ நாள் எங்களோட ஆளே காணும்னு யோசிச்சிருப்பீங்க. நான் வந்து ஊரில் இல்லை, தலைவரும் ஊரில் இல்லை. நாங்கள் வந்து பர்சனலாக இருந்தோம், ஃபேமிலியோட பர்சனலாக இருந்ததுனால எந்த வீடியோவும் வரல. பார்க்குறதே ஒரு 100 பேர் தான். சரி சொல்கிறேன், 100 பேருக்கு உண்மையாக இருப்போம். டேய், அந்த 100 பேருக்கு சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன கான்வெகேஷன் போகிறோம். நம்ம வந்து இன்னைக்கு படித்த படிப்பு பட்டம் கொடுக்குறாங்க. அது சரி போவோம், போயிட்டு என்னன்னு பார்ப்போம். படிச்சு கிழிச்சு பட்டம் வாங்கணும்னு பார்ப்போம். படித்தாச்சு, பாஸ் பண்ணியாச்சு, வாங்க போய் பட்டத்தை வாங்கிட்டு வாங்குவோம். அப்படியே வாங்க, ட்ராவல் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோயா ட்ராவல் பண்ணுங்கள் அப்படியே. மூணு வருஷம் எஸ்ஆர்எம்ல படிச்சிருக்கீங்க. உங்கள் கருத்து என்ன? எங்கள் கருத்து என்னன்னா, எங்கள் கருத்து இல்லை, என் கருத்து தான். என்னோட கருத்தா? உன்னோட கருத்து. ஒண்ணுமே கத்துக்கல. ஏன் கத்துக்கல? இது உங்க அப்பா பாப்பாரு தெரியுமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஷேர் பண்ணுவோம். டேய் சொல்றா, how do you feel about it? பட்டம்லாம் வாங்க போறீங்க? பட்டம்ல என்ன, எல்லாரும் பட்டம் பறக்கிற பட்டம் பட்டம்ங்கறாங்க. அது மாதிரி தான் எனக்கும். மேல பட்ட படிப்பு படிக்கலாம்னு இருக்கீங்களா? இல்ல பட்ட படிப்பு படிக்கிற ஐடியாலாம் இல்ல. சரி டேய், யாண்டா டேய், முதுகலை பட்டம் பெற போறேன். இளங்கலை. அப்ப முதுகலை பட்டம் வந்து ஐடியா இல்ல. அவ்வளவு திறமை இல்லையா? ஐடியா இல்ல. திறமை இருக்கு. அப்பவே திறமை யூஸ் பண்றீங்க. முதுகலை பட்டம் படிக்க எல்லாமே இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கேன். திறமை ஏன் யூஸ் பண்றீங்க? இல்ல நேர்கள் திறமை இருக்கு, ஏன் யூஸ் பண்றீங்க? முதுகலை பட்டம் ஏன்? அதனால என்னோட திறமை வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸா? ஆமா, நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா HTML, CSS சும்மா கேட்டு ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கு. இது வந்து இத்துடன் நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். பாப்பா பெற்று தட்ட மாட்டோம். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். vlog பண்றீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க கூட சேர்ந்து. ஆமா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபர்ஸ்ட் டைம் vlog பண்றதுனால கொஞ்சம் புது அனுபவமா இருக்கு. ஆமா, இவ்வளவு நேரம் கேமரா ஆஃப் பண்ணும்போது அது பதறது உதறதுங்க. கதறதுதான், பட் இருந்தாலும் டக்குன்னு ஒரு ஆன் கேமரால இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் vlogging ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நர்வஸ்? ஆமா. ஏன் நர்வஸா இருக்கு? நம்மளே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் சேனல். 100 சப்ஸ்கிரைபர் 100 பேர் பாக்குறாங்க நம்ம சேனல். அப்படி? ஆமா, ரைட்டு. गाइस நிஜமாவே பெருமையா இருக்கு गाइस. ஃபைனலி டிகிரி வாங்க போயிட்டு இருக்கோம். சாப்டர் ஃபைனலி. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. இவன் ஆடிட்டோரியம், எனக்கு எங்கயோ நாங்க ஆடிட்டோரியம், இவர் மட்டும் டென்டல் கேண்டீன். ஒன்னும் பிரச்சனை இல்ல फ्रेंड्स. ரொம்ப பெருமையா ஃபீல் ஆகுது டிகிரி வாங்கிட்டு வந்து. ஆனா இந்த கோட் போடும்போது ஒரு வைப் வருது. என்ன மேட்டர்னா, இவர் வந்து டிகிரி வாங்குற இதுலயே போடல. இவரு வந்து வீட்டுக்கு சர்டிபிகேட் வர மாதிரி இவர் போட்டிருந்தாரு. ஏய் காட்றா அவன. மூணா இந்த ஆடு வெட்டுவாங்க அதுக்கு போடுற மாதிரி. சோ என்ன மேட்டர்னா, இந்த இதை வச்சு என்னென்ன மார்க்கெட்டிங் பண்றாங்க தெரியுமா எங்களை வச்சுக்கிட்டு? அதாவது 600 ரூபா வாங்கிட்டாங்க. 600 ரூபா வாங்கிட்டு 100 ரூபா எடுத்துட்டு அவங்க திரும்பி 500 ரூபா திருப்பி கொடுப்பாங்க. அது நம்ம திருப்பி கொடுத்தா நம்மள தான் எவனே போட்டுறாங்க. எங்க மாப்பிள்ள ஏகப்பட்ட பாடுபட்டு ஆமா எப்படியோ உள்ள வந்துட்டோம். ஆடிட்டோரியம்குள்ள உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு அது உள்ள வச்சீங்க ப்ராசஸ் இருக்கு गाइस. 1008 ப்ராசஸ் சொல்றாங்க. கூட்டம், வேர்வை, எனக்கு வர கூட்டம் எச்சரா இருக்கும். அது கிரவுடட் பிளேஸ்க்கு போக மாட்டேன். உள்ள ஆடிட்டோரியம்குள்ள பூந்தியாச்சு. இந்த கோட்டுக்காக எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. நல்லா இருக்கு. அதே நாங்க ஒரு நாள் ரெண்ட் எடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா இது சிரிப்பா இருக்கும். ஆனா இது உங்களுக்கு போட்டோனே ஒரு கலர் வந்துடும். அதனால நீங்க லைட் ஒரு டைம் போட்டே ஆகும். ஆரஞ்சு கலரா கொடுத்துருக்காங்க. பாருங்க, அப்படியே பாருங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனில இருந்து. பயங்கரமா இருக்கேப்பா. விளையாடா
பாத்தீங்கன்னா எங்களை எந்திரிக்க சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆனா எந்திரிக்க மாட்டோம். முடிச்சுட்டு போகும்போது பிரச்சனை இருக்கு. அங்க அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இப்போ வந்து நாங்க வந்து 1 hour வந்து மெயின் கான்வகேஷன் முன்னாடி ரிஹர்சல் போகுது. அந்த ரிஹர்சல்னால ஒருத்தர் அப்ப என்ன பாவம் தொண்டை தண்ணி கட்டிக்கிட்டே இருக்காரு. பாட்டு போட்டா பாட்டு செலிப்ரேஷனோட வாங்க பேசி பேசி டயர்டாக்கி வாங்க. எங்க கூட இப்போ ஒருத்தர் வந்தாரு, ஹரி, பாத்துருக்கீங்களா? அவர் வந்து கிராஜுவேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, ஸ்போர்ட்ஸ்ல போட்டிருந்தாரு. எப்படியா எல்லாத்தையும் தப்பிச்சு ஸ்னீக்கிங் பண்ணி உள்ள வந்துடலான்னு பார்த்தாரு. ஸோ அவர் ஸ்னீக்கிங் பண்ணி பார்த்தாரு, ஆனா மாட்டிக்கிட்டாரு. நல்லா திக்கி வெளில அமிச்சிட்டாங்க. அதனால இப்போ நாங்க 2 பேரும் How do you feel da? How do you feel? நான் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. டிகிரி வாங்கிட்டேன். டிகிரி வாங்கிட்டீங்க? ஆமா, ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க சொல்லுங்க உங்க கருத்து என்ன? பெருமையா இருக்கு. நீங்க vlogல வருவீங்க. நீங்க vlogல வருவீங்க. ஆமா. ஸ்டேஜ்ல குடுப்பாங்கன்னு பார்த்து கஷ்டப்பட்டு படிச்சேன். ஆனா எதுவும் கொடுக்கல. பாத்தியா, நீ கஷ்டப்பட்டு படிச்சு நான் லாஸ்டா படிச்சுக்குள்ள 2 பேரும் ஒரே இடத்துல தான் வாங்குறோம். ஏய், நல்லா மேக்கப்பை போட்டுக்கிட்டு வாழ்க்கையில முதல் முறையாக டிகிரி வாங்குறான். அரியர் இல்லாம தானே? அரியரோட. ஆமா, அரியர் கிளியர் பண்ணனால தான் டிகிரி கொடுப்பேன். அவங்கள கூட அரியர் இருக்காதா? நான் அரியர் வைக்கலங்க. நான் பிளேஸ் ஆனேங்க கம்பெனில. இவர் என்ன ஆனாங்க கேளுங்க. நான் வந்து பக்கத்துல கூடாஞ்சி ஷோவோட பிளேஸ் ஆனேன். டேய் சாவடிச்சுடா. சும்மா சொல்றது தானே. நைட் ஷிஃப்ட் பண்றதுனால தூக்கம் முடிக்கணும். ஸோ அதனால வர இவர் வந்து ஷோல வந்து ஆஃபர் கேன்சல் பண்ணாரு. எவ்வளவு பெரிய ஆள் பாத்தீங்களா? இவ்வளோ நேரம் எப்படியோ கஷ்டப்பட்டு முக்கி போராடி உக்காந்துட்டோம். அது இப்போ முடிஞ்சே போச்சு. கடைசியா முடிஞ்சிருச்சு. நீங்கள் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு லஞ்ச் போய் சாப்பிட வேண்டியதுதான். தூக்கமாக வருது. போட்டு அரு நடந்து எடுத்துட்டாங்க. ஒரு 2 மணி நேரம். ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சு வெளில வந்துட்டோம். நான் மிதிக்கல சாணி மிதிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் மிதிக்கல. சாப்பிட்டு எல்லாம் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ அந்த கோட்டை திருப்பி போய் கொடுக்கணும். கொடுத்தா தான் நமக்கு அந்த 500 ரூபாய் காலை சொல்லியிருந்தால அந்த 500 ரூபாய் கொடுப்பாங்க. பின்னாடி வந்து தேவையில்லாத கண்டென்ட்லாம் வந்துச்சு, அது இக்னோர் பண்ணிடுங்க. போய் கோட்டு கொடுக்கலாம். என்ன மேட்டர்னா கோட்டு கொடுக்குறது தான் சரியான கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு அடித்து பிடிச்சி கோட்டை வாங்கிட்டு அடுத்து வந்து இன்னும் உங்களுக்கு வந்து
இந்த ஒரு 2 நாள் ஒரு நல்ல ஒரு vlog-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நாங்கள் வெளியே போகிற பிளான்ஸ்லாம் இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் மீட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேஜிங்காக போகும்ன்ட்டு நம்புகிறோம். கீப் டூ ஃபாலோ. இன்னைக்கு டிகிரி வாங்கியிருக்கீங்க, பட்டம் வாங்கிருக்கீங்க, தான் சொல்லுங்க. அதில் பற்றிலாம் என்கிட்ட கேட்க வராங்க. எனக்கு இல்லை மக்கள் சொல்லுங்க. ஸோ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நாங்கள் டிகிரி வாங்கிட்டு வெளியே வந்தோம். டேய் இல்லைடா, என்ன ப்ரிப்பேர்டே இல்லைடா. கைஸ், கிட்டத்தட்ட கான்வெகேஷன் முடிஞ்சு. காலிலேருந்து ஓடி ஆடி அலைஞ்சி பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டோம் எல்லாரும். டயர்டாகி இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது அந்த சொன்னால அந்த கோட் வந்து கொடுத்து ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்றத வந்து நம்ம சோம்பேறித்தனத்தினால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து என்னங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ வந்து காலிலேருந்து அலைஞ்சு திரிஞ்சு கால்வலி, பயங்கரமான கால்வலின்னு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் கான்வெகேஷன் நிறைவடைந்தது, முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்கள் காலேஜ் லைஃப்பும் முடிச்சுட்டு கான்வெகேஷன் அப்போது சில பேர்த்துக்கு நல்லா இருக்கலாம், சில பேர்த்துக்கு அது ஒரு நாள் தான் சும்மா ஜாலியாக போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. எதுவும் பெருசாக எதுவும் இல்லை, வந்தோம் உட்காந்தோம், கான்வெகேஷன் போய் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, வாங்கினோம். அதுக்கப்புறம் உட்காந்து எப்பவும் போல் ஃபோட்டோ எடுத்துட்டோம். சிம்பிளாக முடிஞ்சுது. மேபி உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நாஸ்டாலஜியாக இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், சும்மா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம். எக்ஸாம் முடிச்சுட்டு போன எல்லாரையும் இன்னைக்கு தான் பார்க்குறோமே. இதோ இவரை உருப்பட மிஸ்டர் முனிஷ் யூடியூப் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிட போயிட்டேன், ரொம்ப பசி. அதுக்கிடையில் இவனை தொலைச்சிட்டேன், இப்போ தான் பார்த்துருக்கேன். எத்தனை சப்பாத்தி இறங்குச்சு? சப்பாத்தி ரொம்ப நாள் சென்று ஹாஸ்டல் ஃபுட்டு சாப்பிட்டேன், ரொம்ப சுவையாக இருந்துச்சு. ஹாஸ்டல் ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோட ஹாஸ்டல் மேட்டை கேட்டுக்கங்க. என்ன பாதி சொல்கிறேன், ஹாஸ்டல் ஃபுட்டு என்ன சொன்னா, ஹாஸ்டல் மேட்டு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் ஹாஸ்டலில் தான் இருந்திருக்கானுங்க ஃபுல்லாக. த்ரூ அவுட் த காலேஜ் வந்து ஃபுல்லாக அங்கே தான் ஒட்டுக்காக இருந்திருக்கானுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ஹாஸ்டல் ஃபுட் சாப்பிடும்போது ஒரு அவனுக்கு ஒரு நாஸ்டாலஜியாக இருந்திருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சுவை வந்து சொல்ல முடியாதாம்மா. அவர் வந்து வேற இடத்துல பிஜி போட்டிருக்காரு, பிஜியில் தங்கியிருக்காரு. அந்த பிஜியில் போட்டிருக்காரு. அந்த பிஜியில் சாப்பாடு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கலையா, அதனால காலைல என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஹாஸ்டல் சாப்பாடை மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு. இன்னைக்கு சாப்பிட்டதும் ஒரே சந்தோஷம். சத்தமாக பேசுகிறா, அளவு கடந்த மகிழ்ச்சியாக இருக்குது. அளவு கடந்த மகிழ்ச்சி. அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நன்றி, வணக்கம்.